அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். அதே போல் இது பார்த்திங்கன்னா மாலை நேரத்துக்கான செய்தி. ஒருவேளை நீங்கள் காலையில் போட்ட செய்தியை இன்னுமே பார்க்கலைன்னா தயவுசெய்து அந்த வீடியோவையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் பல மிக முக்கியமான தகவல்கள் இருக்குது. இதோ நண்பர்களை நம்பி பார்சல்களை கொண்டு போவர்களுடைய முக்கிய கவனத்திற்கு குவைத்துடைய சுங்கம் மிக உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ வரக்கூடிய பயணிகளுடைய பைகள் மற்றும் கொரியல் பார்சல்கள், அதே போல் கார்கோ பெட்டிகளை கூட செக் பண்ணுறாங்க. அதிகளவான போதைப் பொருட்கள் தொடர்ந்துமே குவைத்துக்குள்ளே வந்து கொண்டே இருக்குது. பிடிபட்டிருக்குது ஒரு சில போதைப் பொருட்கள். அதிகாரிகள் கடைசியில் கிச்சனுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டாங்க. கடைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க ரொம்ப கவனம். இனிமேல் கிச்சனுக்குள்ளேயே நேரடியாக அதிகாரிகள் வருவாங்க. அதே போல் எமிரேட்ஸ் தற்போது அரசாங்கத்தை கலைச்சிருக்கிறாங்க. அதனால் எதிர்வரும் நாட்களில் துபாயில் புதிய மாற்றங்கள் வரலாம். குவைத்துடைய அல் அஜ்ரி சயின்டிஃபிக் சென்டர் ஆராய்ச்சி மையம் இன்னும் 13 நாட்களுக்கு தொடர்ந்து குவைத்துடைய வெப்பம் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் குவைத்துடைய மனித வளத்துக்கான பொது ஆணையகம் திறந்த வெளிகளில் தொழிலாளர்களை வேலைக்கு பணியமர்த்தும் முதலாளிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் கடுமையாக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் 24 93 61 92 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக நீங்களும் உங்களுடைய புகார்களை அளிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நாட்களில் ஓப்பன் பிளேஸ் திறந்த வெளிகளில் நேரடியாக சூரிய ஒளி படக்கூடிய இடங்களில் வேலை செய்கிறத தடை செஞ்சுருக்கிறாங்க எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 31 வரைக்கும். அதனால் தயவு செய்து வெளியில் யாருமே வேலை பார்க்காதீங்க. வெயிலில் காலையில் 11 மணியிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும். அது டெலிவரி ஓட்டுநர்களுக்கும் பொருந்தும். அதே போல் வீட்டு தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, அவங்க பணி அமர்த்துறாங்களா இருந்தால் நிச்சயமாக அவங்களால நான் இப்போ முன்னாடி போட்டுக்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தில் உங்களுக்கும் புகார் அளிக்க முடியும். அதே போல் பிடிப்பட்டிங்கன்னா நீங்கள் கஃபிலே இல்லை, நீங்கள் வெளியில் வேலை செய்கிறீங்க அல்லது உங்களுடைய சொந்த வேலையை நீங்கள் வெளியில் எப்படி செய்கிறீங்க வெயிலில் அப்படின்னு தெரியும் போது பிடிப்பட்டிங்கன்னா நிச்சயமாக நாடு கடத்திடுவாங்க, அதுவும் ஃபிங்கர் வச்சு. அதுக்கப்புறம் குவைத்துக்கு நீங்கள் வரவே முடியாது. அதால் தயவு செய்து திறந்த வெளிகளில் வேலை பார்க்குறத தவிர்த்துக்கோங்க. எதிர்வரும் நாட்களில் துபாயில் கூட புதிய மாற்றங்கள் வரப்போகுது. ஏன்னா துபாய் ஆட்சியாளர் ஷேக் முகமது பின் ரஷீத் நாட்டில் புதிய அமைச்சரவை அமைக்கப்படும் என அறிவித்தார். புதிய உருவாக்கம் ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ரஷீத் துணை பிரதமராக சேர்ந்து மற்றும் அவர் பாதுகாப்பு அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். அப்துல்லா பின் சயீதை துணை பிரதமராக நியமித்தல், வெளியுறவுத்துறை அமைச்சராக அவரது கடமைகளுக்கு கூடுதல் பணியும் கிடைக்கும் என்று தெரிவித்திருக்கிறாங்க. துபாயின் இந்த புதிய அரசாங்க மாற்றம் பார்க்கலாம். எதிர்வரும் நாட்களில் பொது மன்னிப்பு மற்றும் சில புதிய சலுகைகள் வெளிநாட்டவர்களுக்கும் கிடைத்தால் நன்றாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் மிக முக்கியமான ஒரு தகவல், ட்ரம்ப்புக்கு ட்ரம்ப் கார்டு கொடுத்துட்டாரு ஒரு இளைஞர். பென்சில்வேனியாவில் அமெரிக்காவில் நடந்த சம்பவம் இது. பென்சில்வேனியாவில் முன்னாள் ஜனாதிபதி, அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையாக போட்டியிடுகின்றார். இந்த சூழலில் வச்சு பார்த்திங்கன்னா அவரை துப்பாக்கியால் ஒரு இளைஞர் பென்சில்வேனியாவில் வச்சு சுட்டிருக்கிறாரு. இந்த துப்பாக்கி கலாச்சாரம் எல்லா நாடுகள்லையும் அதி தீவிரமாகவே ஊடுருவிக்கிட்டு இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. கடைசியில் ஜனாதிபதி வேட்பாளரையே சுடக்கூடிய அளவுக்கு அந்த நாட்டு சூழல் மாறிக்கிட்டு வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி, துப்பாக்கி தோட்டா பாயும் போது ஃபோட்டோவில் எடுத்திருக்கிறாங்க. அவர் பேசிக்கிட்டு இருந்தாலும் அரசியல்வாதி அப்படின்றத காட்டிட்டார். மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த துப்பாக்கி சூடு இடம்பெற்றது. அதுவும் அவருடைய பிரச்சார கூட்டத்தில் மக்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போதே சரியாக காதலையே செவிலேயே சுட்டுட்டாப்புல அந்த நபர். கடைசியில் பார்த்திங்கன்னா இவர் பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாருமே ஒன்று கூடி காப்பாற்றிட்டாங்க. இருந்தாலுமே அந்த சூழலில் கூட துப்பாக்கியால் சுட்டவரை அதிகாரிகள் சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தைரியமாக வெளியில் அரசியல்வாதிடா நான் அப்படின்ன மாதிரி எல்லாருக்கும் பாருங்கள் சுட்டுட்டாங்க, வெற்றி நம்மதே வெற்றி நம்மதே அப்படின்னு அந்த சந்தர்ப்பத்தையும் அரசியல் களமாக மாற்றிட்டாரு டொனால்ட் ட்ரம்ப். உலக நாடுகளை ஆட்டி படைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த நாடாக இருக்கும் அமெரிக்காவில் கூட தற்போது ஜனாதிபதி வேட்பாளருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல். அப்போ இலங்கையில் நடக்கிறதெல்லாம் சர்வ சாதாரணம் அப்படின்னே சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி இருக்குது. பாருங்க அந்த இளைஞர் சம்பவத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ. My name is Thomas Matthew Crooks. I hate Republicans. I hate Trump. And guess what? You got the wrong guy. My name is Thomas Matthew Crooks. I hate
பயப்புள்ள தைரியசாலி தான், வீடியோ போட்டு ஆளை தூக்க போகிறோம் அப்படின்னு அப்லோட் பண்ணிகிட்டே செஞ்சுருக்காரு. அடுத்ததா நேற்றைய முன்தினமோ மஹபூலா பகுதிகளில் பாருங்கள், அப்பார்ட்மெண்ட்கள்லாம் நிறைய வயலேஷன்ஸ் நடக்குது அப்படின்னு ஒரு வீடியோன்னு போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. இதோ 53 அப்பார்ட்மெண்ட்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இது நடக்க போகுது அப்படின்னு நாம் தெரியப்படுத்துறது, அதை புரிஞ்சு நடக்கிற மக்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க. பாருங்கள். نفذ الفريق الرقابي لبلدية الكويت في محافظة الأحمدي جولة تفتيشية ميدانية على العقار الاستثماري والتجاري لاتخاذ الإجراءات اللازمة بشأن التعديات والمخالفات. قمنا بجولة إن شاء الله في منطقة المهبولة، وندور عاد نشوف العمارات اللي استجابت معنا والعمارات اللي ما استجابت معنا، العقار طبعا بشكل عام. فاللي نجيهم ونعطيهم انذار اول شيء، بالبدايه نعطيهم انذار. المخالفين 48 ساعه المده القانونيه. اذا اوكي استجاب معنا وكتب تعهد انه ان شاء الله بيزيل، هذا اموره طيبه وعادي. اذا ما ازال نرد ونعطيه انذار ثاني ونحرر له مخالفه بالازاله. نوع المخالفات المواد الخفيفه بالارضي اللي موجود، او السراديب، أو قواطع في الأرضي اللي طبعا مو مرخص، وهذا دايم عاد إذا حصلنا، والحمد لله يعني الملاك يعني الأغلبية متجاوبين معانا. يعني الجولة التفتيشية الميدانية للفريق الرقابي في بلدية الكويت تضمنت كافة الإجراءات الرقابية ضمن لائحة البلدية والتأكد من الالتزام باللوائح والنظم بهذا الخصوص. بداية نوجه انذار لمراجعة المالك للبلدية، إن وجدت التراخيص يحضرها لنا، وإذا لم توجد تراخيص يتم حصر المخالفة وتسجيل محضر مخالفة في العقار المخالف. غالبا في البناء في المعلق، في بناء زائد ومواد خفيفة أو ملاحق تم رصدها في المنطقة، وهذا بشكل غالب هو الموجود في المخالفات. بلدية الكويت متمثلة بالفرق الرقابي على صعيد جميع محافظات البلاد، تعمل على قدم وساق في تطبيق الإجراءات والنظم واللوائح على المخالفات في العقار الاستثماري والتجاري. نواف شراكي، تلفزيون دولة الكويت. வணிக வர்த்தக அமைச்சக அதிகாரிகள் அதிரடியாக சால்மியா மற்றும் ஹவாலி பகுதிகளில் சோதனைகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு கிச்சனுக்குள்ளேயுமே, மத்தாம்களில் உள்ள கிச்சனுக்குள்ளேயே போகிறாங்க சோதனைக்கு. கடைகள், உணவகங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க தயாராக இருங்க, எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் வணிக வர்த்தக அமைச்சகம் உள்ளே நுழையலாம். நேற்றைய தினம் அதிரடியாக சால்மியா மற்றும் ஹவாலி பகுதிகளில் திடீர் சோதனை. الرحيم. طبعا احنا اليوم خصصنا جولة بمحافظة حولي على شارع المطاعم، كون هذا الشارع يعني حيوي وفي عدد كبير من المطاعم. احنا من ضمن فريق اللجنة المشتركة الثلاثية اللي تكون فيها وزارة التجارة والقوى العاملة ووزارة الداخلية. فاليوم خصصناها بمحافظة حولي وقمنا بتمشيط عدد من المطاعم، وكان هناك عدد من المخالفات جاري اتخاذ اجراءات الغامضة. قامت اللجنة المشتركة اليوم بعمل جولات تفتيشية على شارع المطاعم، وجدنا عدة مخالفات منها انتهاء الصلاحية، بعض المطاعم لم تضع الميزان في المطعم لقياس المشويات، وتم اتخاذ الإجراءات اللازمة وعمل محاضر الضبط في المخالفة. உணவுகளுடைய விடயங்களில் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி ஃப்ரேசர்களில், குளிரூட்டிகளில் தயவு செய்து பழைய உணவுகளோ அல்லது நேற்றைய தினம் சமைத்த உணவுகள், அதுவும் சமைத்து தயாராக நிலையில் இருக்கக்கூடிய உணவுகளை தயவு செய்து உள்ளே வைக்காதுங்க. அதே மாதிரி தொழிலாளர்களே, காதிமில் வேலை செய்கிறீங்களா இருந்தால் ரொம்ப கவனம். ஏன்னா இப்போ கடைகளில் சோதனை பண்ணும்போது இந்த காதிமில், ஷூனில் வெளியில் வேலை பார்க்குறவங்களையும் சேர்த்து தான் செக் பண்ணுறாங்க. பத்தாக்க மதனியா, நான் எப்போவுமே சொல்கிறது தான், அத்தீனி பத்தாக்க மதனியா அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த டைமில் நீங்கள் உங்களுடைய சிவில் ஐடியை கொடுக்கும்போது அது காதிமில் வேலை செய்கிறதா இருந்தாலும், காதிமில் இல்லாமல் ஷூனில் நீங்கள் வேறு இடத்துக்கு இந்த இடத்துல வேலை செய்கிற மாதிரி இருந்தாலும் நிச்சயமாக உங்களையும் கைது பண்ணுவாங்க. அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1000 தினார் அபராதம், 1 வருட காலம் ஜெயில் தண்டனை.
காதிமில் வெளியில் வேலை செய்து பிடிபட்டீங்கன்னா ரொம்ப கவனம். பொது தீயணைப்பு படை அல்கூத் ஃபேஹில் பகுதிகளில் உள்ள படகுகள் நிறுத்தும் இடத்தில் அதிரடியான சோதனை. இந்த சந்தர்ப்பத்தில் மரங்களாலான பல மீன்பிடி படகுகளை பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று இணைந்து தான் இருக்குது. ஆனால் இந்த படகுகளுக்குள்ள அவங்க சோதனை பண்ணும்போது தீ தடுப்பு தேவைகளை பூர்த்தி செய்ய தவறிய பல மீறல்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் அப்படியே வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி டீசல், பெட்ரோல் இதெல்லாம் வெளியிலே ஓப்பன்லேயே வச்சுருக்கிறாங்க. லைட்டர் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சில பொருட்களை ரொம்பவும் ஆபத்தான சூழலில் அப்படியே வச்சுருக்காங்க. ஏன்னா இது சூடு காலம், ரொம்ப ஹீட்டாக இருக்குது. இந்த நேரத்தில் இந்த கேஸ் சிலிண்டர்கள் அப்படியே வைக்கிறது, டீசல் பெட்ரோல்களை வெளியில் வைக்கிறது. அதே மாதிரி அந்த படகுகளுக்கு மேலே லைட்டர் நீங்கள் தீக்காக பயன்படுத்துகிற லைட்டர்ஸை வெளியில் வச்சாலும் கூட அது சில நேரங்களில் இந்த சூடு தாங்காமல் வெடித்தா தீ விபத்து ஏற்படலாம். ஒரு படகுல ஒட்டுமொத்த படகுமே எரியலாம். தயவு செய்து ரொம்ப கவனம். அதே போல் 16 கிலோ மற்றும் 5 கிலோ வெவ்வேறு போதை பொருட்களை கோயத்துடைய சுங்கம் கைப்பற்றி இருக்கிறாங்க. ஒரு சின்ன பெரல் ஒன்றில் பார்சல் மாதிரி அந்த பார்சலுக்குள்ளே தான் இருந்து கைப்பற்றப்பட்டிருக்குது. இந்த நாட்களில் கடுமையான கண்காணிப்பு இருக்குது. கோயத்துடைய சுங்கம் மற்றும் விமான பாதுகாப்பு குழு, விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய சுங்க அதிகாரிகள் அதிகமாகவே கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க. இதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விடயம் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சகோதரர் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தன்னுடைய ஃப்ரெண்ட் ஒருவர் ஒரு 2 ஆடைகள் ட்ரெஸ் 2 கொடுக்குறாரு. அந்த ட்ரெஸ்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது பாக்கெட்டில் வேறு எதுவுமே இல்லை. கடைசியில் அந்த தையல் மடிப்புகளுக்குள்ள போதைப் பொருளை உள்ளே வச்சு அனுப்பியிருக்கிறாரு. தயவு செய்து ரொம்ப கவனம். யார் எந்த பார்சல் கொடுத்தாலும் தயவு செய்து அதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யாருக்காவது நண்பர்களுக்கு நீங்கள் பார்சல்கள் கொடுக்கும்போது எந்த ஒரு பொருளையும் மறைத்து வைத்து கொடுக்காதீங்க. இப்போ சாதாரணமாக நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் என்னுடைய வீட்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய நண்பர் ஒருத்தர் போகிறாருன்னு அவர்கிட்ட கையில் கொடுக்குறீங்க. அந்த டைமில் தங்க நகையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருட்கள், பெருமதியான பொருட்கள், அதை நீங்கள் ஏதாவது ஒன்றில் மறைச்சி வச்சு அனுப்புகிறீங்க. ஒருவேளை அவர் கொண்டு போகிறவருக்கும் தெரியாது. அங்கே ஸ்கேனில் செக் பண்ணும்போது, அலாம் அடிக்கும்போது அதை எடுத்து அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இதை ஏன் மறைச்சி வச்சு கொண்டு வந்தீங்க அப்படின்ற கேள்வியை கேட்டு அவருக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணலாம். தடை செய்யப்படாத பொருட்களாக இருந்தாலும் கூட மறைத்து கொண்டு போனால் அது சட்டவிரோதம்தான். அதனால் தயவு செய்து யாருக்குமே பொருட்கள் கொடுக்கும்போது அவங்கள்ட்ட சொல்லி கொடுங்க, இந்த மாதிரி பொருட்கள் இருக்குது, இதையும் சேர்த்து கொண்டு போங்க அப்படின்னு. அதே போல் மறைத்து வைத்து கொடுக்காதீங்க. அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் யாராவது ஏதாவது பொருட்கள் தந்தால் தயவு செய்து அவங்களுக்கு முன்னாடி வச்சு பிரித்து அதை என்னென்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொண்டுட்டு போங்க. ஏன்னா பல பேர் இன்றைக்கி இந்த மாதிரி சம்பவங்களால் சிறை தண்டனை அனுபவிக்கிறாங்க செய்யாத குற்றத்துக்காக. தயவு செய்து கவனம். அதே போல் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில். போதைப்பொருள் பாவனையால் இன்றைக்கும் பல குடும்பங்கள் சீரற்ற நிலையில் சீரழிந்து போயிருக்குது. தயவு செய்து போதைப் பொருள் பாவனைகள்லேருந்து உங்களை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் சுலைபிகாத் மற்றும் அல் நஹ்தா பகுதிகளை இணைக்கும் பாதசாரி பாலம் அமைக்க நகராட்சி மறுத்துள்ளது. அதிக எண்ணிக்கையிலான ரன் ஓவர்கள், வீதிகளை கடக்கும் விபத்துக்கள் மற்றும் மக்கள் கடப்பதால் ஏற்படும் போக்குவரத்து விபத்துக்கள் காரணமாக கைரவான், சுலைபிகாத் மற்றும் கர்நாடா பகுதிகளுக்கு எதிரே உள்ள ஜஹரா சாலையில் பாதசாரி பாலங்களை அமைக்க உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. உண்மையிலே சில அதிவேக சாலைகளில் தொடர்ந்துமே விபத்துக்கள் நடக்குது. அதுலேயும் குறிப்பாக அதிவேக சாலைகளான 6.5 ரோட், இந்த ஜிலேப் ஷோக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரோட், அதில் தான் அதிகமான விபத்துக்கள். பாதசாரி கடவைகளை கடந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு அவங்க அமைத்து கொடுத்தாங்கன்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கலாம். அடுத்ததாக ஜஹரா மற்றும் ஹவாலி, ஃபர்வானியா போன்ற பல பகுதிகளில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், உணவு பாதுகாப்புத்துறை அதிரடியான சோதனைகளை மேற்கொண்டு வராங்க. பல உணவகங்களுக்கு சீல் வைக்கிறாங்க. இதில் முக்கியமான ஒன்று இந்த பக்காலாக்கள். சில பக்காலாக்களில் நாட்டில் இருந்து ஊறுகாய், பச்சடி, வேறு ஏதாவது சில பொருட்கள் நம்ம நாட்டில் இருந்து கொண்டு நாட்டு பொருட்கள் அப்படின்னு விற்பாங்க. ஆனால் அதுக்கு இந்த நாட்டு சுகாதார குழுவோட அனுமதி இல்லாத பட்சத்தில் அது சட்டவிரோதம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பெரிய அளவான பெருந்தொகை அபராதம் செலுத்த வேண்டி வரும். இந்த நாட்களில் ஹுசைனியாக்கள் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டு வருது. இந்த சூழலில் பார்த்திங்கன்னா ஹுசைனியாக்களுக்கு வெளியில்
உணவுகள் வழங்குறதை நிறுத்திட்டாங்க. இதுதான் ஒரு கவலையான விடயம். ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பினைதால்கார், ஜாப்ரியா, ரொமைத்தியா இது போன்ற பல பகுதிகளில் ரோட்டால் போகிற வரவங்க அனைவரையுமே நிறுத்தி உணவு கொடுப்பாங்க, குளிர்பானங்கள் கொடுப்பாங்க. ஆனால் இப்போது அது எல்லாமே மொத்தமாக நிறுத்திட்டாங்க. ஹுசைனியாக்களுக்கு உள்ளே போகிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சான்ஸ் இருக்குது. பாருங்கள் ஹுசைனியாவுக்கு உள்ளே கிடைக்கக்கூடிய உணவுகளை. இல்லை கவலைக்குரிய விடயம் என்னென்னா, இப்போ நீங்கள் இது பார்க்கக்கூடியது எங்களுடைய வீட்டு கிச்சனை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எங்களுடைய பாபாவே திட்டுவார், சாப்பாடா இல்லை வீட்டில், எதுக்காக சாப்பாடு அள்ளிக்கிட்டு வாரீங்க அப்படின்னு. ஆனால் சில வீடுகளில் இந்த ஹுசைனியா சாப்பாடை வச்சே சில ஓட்டுநர்களுக்கும் பணிப்பெண்களுக்கும் ஒரு மாதத்தை ஓட்டிடுவாங்க சில ஷியா வீடுகளில். ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க, ஷியா வீடுகளில் வேலை செய்யக்கூடிய ஓட்டுநர்கள் இந்த முஹர்ரம் மாதம் வந்ததுலேருந்து டெய்லி இந்த கறியும் சோறும் தான் வருதுன்னு. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நான் வேலை செய்யக்கூடிய வீடு இதை நான் எதுக்காக காட்டுறேன்னா, யாரையும் வெறுப்பேற்றுறதுக்காகவோ யாருடைய மனதும் புண்படுத்துறதுக்காகவோ அல்ல. சில வீடுகளில் இருக்கக்கூடிய சலுகைகள். இப்போ எங்களுடைய வீடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பொருட்கள், காய்கறிகள், பல வகைகள் வாங்குற மாதிரி வாங்கிட்டு வருவாங்க. ஒவ்வொரு மாதத்துக்கும் வேண்டிய உணவு எது வேணுமோ வேண்டியது சாப்பிட்றதுக்கு சலுகை இருக்குது. ஆனால் சில வீடுகளில் சாப்பாடு விஷயத்தில் தான் ரொம்பவும் கஞ்சப்படுறாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கறதுக்கே சில வீடுகளில் கஞ்சப்படுறாங்க. ஏன்னா குறிப்பாக இந்த நாட்டை பொறுத்த வரையில் எல்லாருக்குமே அல்ஹம்துலில்லாஹ்னு குவைத்திகள் எல்லாருக்குமே அவங்களுக்குரிய சலுகைகளை குவைத் அரசாங்கம் சரியாகத்தான் வழங்குது. ஆனால் அவங்களுக்காக வேலை செய்து இந்த நாட்டில் கஷ்டப்படக்கூடிய தொழிலாளர்களுக்கு, அதுவும் அவங்க வீட்டில் அவங்களுடைய பாத்திரம் கழுவக்கூடிய, அவங்களுடைய துணிகளை துவைக்கக்கூடிய பணிப்பெண்களாக இருக்கட்டும், இல்லாத அவங்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வர, அவங்கள பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வர ஓட்டுநர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு உணவு அளிக்கிறதுல ரொம்பவும் கஞ்சப்படுறாங்க. உண்மையிலே இது நிறைய இடங்களில் நடக்குது. ஏன்னா நம்ம மக்களோட பொதுவாக நான் மக்களோட நிறைய பேரோட தொடர்பில் இருக்கிறதால பலரும் பலருடைய பிரச்சனைகளை சொல்லும்போது இதை பற்றி தான் நிறையவே கேட்டுக்கிறேன். உணவு இல்லாத பிரச்சனை. அதே மாதிரி இந்த நாட்களில் அவங்களுக்கே தெரியும், இந்த முஹர்ரம் மாதம் ஹுசைனியாக்களில் வெளியில் முன்னாடி கொடுத்தாங்க, அது இப்போ இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் ஹுசைனியாக்களுக்கு உள்ளே போனீங்கன்னா நிச்சயமாக உணவுகள் கிடைக்கும். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.
தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.